ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவில் 2 விஷயங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எல்லாரும், அதாவது நீங்கள், நான், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளும் சாயோட கடைசி விருப்பத்தை நம்ம நிறைவேற்றி வைக்க போகிறோம். கடைசி ஆசையை ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். சாயோட விருப்பம், கடைசி ஆசை என்னன்னா, ராம விஜயத்தை கேட்கணுன்னு ஆசைப்பட்டார். அதுக்காக வசை அவர்களை தொடர்ந்து படிக்க வச்சார். இரவும் பகலும் தொடர்ந்து படித்தார். நம்மளும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து ராம விஜயம் பாராயணத்தில் கலந்துக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் ராம விஜயம் பாராயணத்தை. சாய்க்காக தினமும் ஒரு 30 நிமிடங்கள் நம்ம எல்லாரும் செலவு செய்ய போகிறோம். வெறும் 30 நிமிடங்கள் மட்டும் நம்மளோட சாய்க்காக. நம்மளோட தீபம் சேனலில் ராம விஜயம் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம். வருகிற செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு வீடியோ வந்துடும். ராம விஜயம் அப்படியே ஒரு 9 பாகம் 10 பாகம் அந்த மாதிரி படித்து நம்ம அடுத்த வியாழக்கிழமை, அதாவது அக்டோபர் 2 விஜயதசமி அன்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம். இந்த 30 நிமிடம் நீங்கள் செலவு செய்ய போகிறது உங்களோட சாய்க்காக, நம்மளோட சாய்க்காக. இந்த பாராயணம் நடைபெறுவது அவருக்காக. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் கலந்துக்கணும். தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற சாய் பக்தர்களையும் சப்தாகத்தில், அதாவது பாராயணத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை 10 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் 10 மணிக்கு தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். சரியாக பார்த்தோம் அப்படின்னா 25ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும், அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம பிரித்து படிக்க போகிறோம். இரவும் பகலும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்மளால் இரவும் பகலும் நம்மளோட நேரத்தை ஒதுக்க முடியலனா கூட ஒரு 30 நிமிடமாவது நம்மளோட சாய்க்கு நம்ம ஒதுக்கி இதை நம்ம எல்லாரும் செய்வோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாகவே நம்ம நடத்தி கொடுக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாரும் ஒன்றாக இணைவோம். நம்ம சாயோட கடைசி ஆசை, அவரோட விருப்பம், அதை நிறைவேற்றி கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைவோம். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தீபம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய குழப்பங்கள் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சாய் பக்தர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. தவறான பாதையில் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ராம விஜயம் நான் படிக்கலை, என்னோட மனைவி தான் படிக்கிறாங்க, மைதிலி. அவங்களோட குரலில் ராம விஜயத்தை நம்ம எல்லாரும் கேட்டு அனுபவிக்க போகிறோம். இதற்கு முன்பு அவங்களோட குரலில் வீடியோஸ் கேட்டவங்க, சாயோட பொன்மொழிகள் கேட்டவங்களுக்கு, சச்சரித கதைகள் கேட்டவங்களுக்கு அவங்களோட குரல் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதுவித அனுபவத்தை இந்த ராம விஜயம் பாராயணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 7 நாட்களில் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கையோட பாராயணத்தில் கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் மற்ற சாய் சகோதர சகோதரிகளுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நம்ம சாய்க்காக ஒரு 30 நிமிடம் நம்ம அர்ப்பணித்து இந்த சப்தாக நிகழ்வில், அந்த பாராயணம் நிகழ்வில் நம்ம எல்லாரும் கலந்துக்க போகிறோம். நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு தெரியப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. சரி, இன்னொரு விஷயமும் பார்த்துடலாம். அதாவது நம்மளோட சாய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே இங்கே ஷீரடியில் பார்த்தோம் அப்படின்னா, ஷீரடியை சுற்றி, அதை முக்கியமாக துவாரகா மாயை சுற்றி நிறைய நாய்கள் இருக்கும். நாய்க்குட்டிகள், பைரவர் இருப்பாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு பைரவரும் ஒவ்வொரு நாய்க்குட்டிகளும் வர பக்தர்கள்ட்ட அவ்வளோ அன்போடு நடந்துக்குவாங்க. சாய் இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி. அதே மாதிரி தான் காலையில் 4 மணிக்கு பாபா எந்திரிக்கும் போது மணி அடிப்பாங்க. ஒவ்வொரு நாய்க்குட்டியும் அவ்வளோ சந்தோஷமாக கத்தும். அதையெல்லாம் நம்மளோட பதிவில் பார்த்துருப்பீங்க. அதுவாது பரவாயில்ல, வர பக்தர்கள்ட்ட அவ்வளோ அன்போடு நடந்துக்கோங்க. யாருக்கும் எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படுத்தாது. ஒவ்வொரு நாய்க்குட்டியும் அவ்வளோ அன்போடு நடந்துக்கும். யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுத்தாது. இன்னும் ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பக்தர்கள் மேலேயே நாய்க்குட்டிக்கு படுத்துக்கோங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பேர் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இயற்கையாகவே அதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்போ சாயில் இருக்கிறப்பையிலேருந்து. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, சாய் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினார். நம்மளே செலுத்த சொன்னார். நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள் மட்டும் கிடையாது, பறவைகள்கிட்டையும் சரி, எல்லா உயிர்களிடத்தும் சமமாக அன்பு செலுத்தினார். முக்கியமாக மனிதர்களை விட மற்ற ஜீவராசிகளிடத்தில் அவர் காட்டும் அன்பு அளவிட முடியாதது. அப்படி அன்பு செலுத்தினார். இப்பயும் செலுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதனால தான் ஷீரடியில் துவாரகா மாய்க்கு வர பக்தர்களிடத்து இங்கே இருக்கிற நாய்க்குட்டிங்க எல்லாம் அவ்வளோ பாசமாக இருக்குங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வருவோம். எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இவ்வளவு அன்போடு இருக்கிற சாய், மற்ற உயிர்களிடத்தில் இவ்வளவு அன்பு செலுத்துகிற சாய் நான்வெஜ்ஜி சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க.
அது வந்து பாவம் இல்லையா? மற்ற உயிர்களிடத்தில் இவ்வளவு அன்பு செலுத்துகிற சாயி நான்வெஜ் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தன்னோட பக்தர்கள் நான்வெஜ் சாப்பிட்டா கூட அவர் வந்து எதுவும் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி ஒரு சில கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வந்து நிலவுது. முக்கியமா தவறான பாதைக்கு நம்மலாம் வந்து வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சில பேரோட தவறான புரிதலாலையும், தவறான வழிகாட்டுதலாலையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாய் என்னைக்கும் எப்போதுமே யாரையும் வந்து உணவு விஷயத்துல கட்டுப்படுத்தல. கட்டுப்பாடு கிடையாது. இதற்கான பொருள் என்னன்னா, உங்களோட விருப்பப்படி நீங்க வந்து உணவு உண்ணலாம். நீங்க உங்களோட ஆன்மீக வாழ்க்கையில உங்க அதாவது ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. இப்ப சாயை வணங்குறவங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, இந்து சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் வெவ்வேறு பிரிவுகள் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரே மாரி ஆன்மீகத்துல ஈடுபடுறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொரு விதமாரி இருக்காங்க. இப்படி வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு உணவு கட்டுப்பாடு கொண்டுட்டு வரல. அதை வந்து திணிக்கல யாரு மேலேயும். இதற்கான காரணம் என்னன்னா, இது வந்து கலியுகம். இது வந்து இப்படி தான் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதற்கான அவதாரம் தான் அவரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்தில் சரி மக்களை ஒரு அளவு தான் நம்ம கொண்டுட்டு வர முடியும். இப்படி இருக்கிற மக்களை நம்ம எல்லாரையும் ஒன்றிணைத்து ஆன்மீக பாதைக்கு கொண்டுட்டு போகணும். கிறிஸ்துவராக இருக்கீங்களா? நீங்கள் பைபிளை படிங்க. நீங்கள் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா? நீங்கள் குரானை படிங்க. இந்து சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா? பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து அறிவுரை கூறினாரு. அவர் தன்னோட பக்தர்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பாராயணம் அவங்க ஷிரடியில் நடந்துக்கிட்டே இருக்குமா, அங்கெல்லாம் போய் கேட்க சொல்லுவாராம். பக்தர்கள் கேட்குற கேள்விக்கு பல சமயங்களில் நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, அங்கே இந்த பாராயணம் நடந்துகிட்டு இருக்கு, அதில் கலந்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவார். ஆனால் இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பாபா வந்து இந்த மந்திரத்தை சொல்ல சொன்னார், இப்படி வந்து பூஜை பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம இதை தான் செய்கிறோமே தவிர அவரான மொழிகளை வந்து கடைபிடிப்பதே கிடையாது. சாவுற நிலைமையில் கூட, தன்னோட உயிரை விடும் நிலைமையில் கூட ராம விஜயம் படித்தார் அப்படின்னா அதற்கான தேவை என்ன, அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். படிக்க சொல்கிறாரு, அதை கேட்கணுன்னா நம்ம அதை படிக்கணும். அதை வந்து கடைசி நிமிஷத்தில் கூட நமக்கு வந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பாகவதத்தை படிங்க, பகவத்கீதையை படிங்க, ராம விஜயத்தை கேளுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட சாயி எதற்காக இப்படி நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் விருப்பப்பட்டு சாப்பிட்டாரா இல்லை விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டாரா, அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் தான் தன்னோட பக்தர்கள் எந்த காரணத்திற்காகவும் மதத்தின் பெயராலோ இல்லை வழிபாட்டின் பெயராலோ வேறு எந்த மொழி பெயராலோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவங்க எல்லாரும் வந்து ஒன்றிணையணும், அவங்களோட ஆன்மீக பாதையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக சாய் வந்து இதெல்லாம் செய்தார். ஆனால் இது வந்து தவறாக இன்றைக்கி வந்து எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னா, பாபாவை கும்பிட்றவங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டையும் போயிட்டு ஒரு சில நண்பர்கள் சொல்லி அவங்களையும் நான்வெஜ்ஜி சாப்பிட நிர்பந்திக்கிறாங்க. எனக்கும் இதே அனுபவம். ஷீரடியில் நான் இங்கே இருக்கும்போதும் நிறைய பேர் இங்கே ஷீரடியிலும் சரி வெளியவும் சரி பாபா கோவிலுக்கு வராங்க போகிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கூட நாங்கள் போவோங்க. ஏன் பாபாவுக்கு நான்வெஜ் வச்சு கூட சாமி கும்பிடலாங்க அப்படின்னு இங்கே ஷீரடியிலே என்னோட காதில் வந்து விழுகுது. அப்போ வெளியே இருக்கிற இடத்துல விழுகாமையாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை போயிட்டு நீங்களும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்குன்னு நிர்பந்திக்கிறதும் தவறு தான். நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறவங்கள நீங்கள் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிட்டா சாய்க்கு வந்து பிடிக்கும், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறையாக அவங்களோட குடும்ப வழக்கப்படி அவங்களோட மத வழக்கப்படி அவங்க அந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையை திசை திருப்பும் வகையில் தவறான புரிதலை நம்ம உணர்ந்துக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் வழிநடத்தி அவங்களோட ஆன்மீக பாதையில் ஒரு படி கீழே இறக்குறதும் தவறு தான். நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருங்க. ஆனால் வந்து சாய் வந்து யாரையும் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லவும் கிடையாது, சாப்பிடாம இருங்கன்னு சொல்லவும் கிடையாது. அதற்கான பொருள் என்னன்னா, ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும், ஒவ்வொரு விதமாக வந்து உணவு கட்டுப்பாடுகள் வந்து இருக்கும். அதுபடியே நீங்கள் நடந்துக்கோங்க. எனக்காகன்னு சொல்லி நீங்கள் எதையும் மாற்றிக்க வேணாம். ஆனால் நீங்கள் ஆன்மீக பாதையில் போங்க, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். இதுதான் சாயோட வாழ்க்கை முறை. அப்படி தான் வாழ்ந்தார், இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு சில நேரத்தில் சாய் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஒரு சில காலகட்டத்திற்கு அப்புறம் அதை அவர் முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். அதற்கான தேவைகள் அதுக்கப்புறம் வந்து ஏற்படலை. ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று இணைஞ்சிட்டாங்க.
மக்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைச்சிட்டாரு. நினச்சி பாருங்களேன், ஒரே இடத்துல இஸ்லாமிய சமூகத்தினரும் இந்து சமூகத்தினரும் ஒற்றுமையாக ஒரு குருவை வந்து ஏற்றுக்கிட்டது எங்கேயாவது நடந்திருக்கா? அதுவும் எங்கே நடந்திருக்கு? மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏதாவது ஒரு மொழி பிரச்சனை, இன பிரச்சனைனா முதல்ல வெடிக்கிறது எங்கன்னா இங்கே தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குரு, அதுவும் எந்த காலகட்டத்தில்? இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரிலாம் வந்து வேறு எங்கேயுமே நடக்காது. உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க. வாய்ப்பே கிடையாது. 100 வருடங்களுக்கு மேலே ஆகிருச்சு. கிட்டத்தட்ட 107வது மகா சமாதி நாள். இன்றைக்கி வரைக்கும் பக்தர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவரை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத, இதை புரிந்து கொள்ளாத ஒரு சில நண்பர்கள் தவறான பாதையில் நம்மளை வந்து வழிநடத்த முயற்சி செய்வாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சாய் நம்மளோட கற்பனைக்கெலாம் அப்பாற்பட்டவர். அவர் வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு யாராலையும் வரையறுக்க முடியாது. எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்த சொல்கிற நம்மளோட சாயி என்றைக்குமே நம்மளை, அதாவது நான்வெஜ்ஜி சாப்பிடாத ஒரு பக்தனை நான்வெஜ்ஜி சாப்பிட சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சில நேரத்தில் சச்சரிதத்தில் சோதனையும் நிகழ்த்தியிருக்காரு. சாப்பிடாத ஒருத்தரை போயிட்டு, ஒரு பிராமணனை போயிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஆனால் தடுத்து நிப்பாட்டிடுவார். சும்மா சோதனை, சும்மா ஒரு திருவிளையாடுற மாதிரி, சும்மா சின்ன விளையாட்டு. அதெல்லாம் நம்ம வந்து அவர் வந்து கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து சாப்பிட வைக்கலை. சச்சரிதம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சாப்பிட வைக்கலை. சாப்பிட்றானான்னு பார்ப்போம், நம்ம சொல்கிறத செய்கிறானான்னு பார்ப்போன்னு சும்மா டெஸ்ட் தான் பண்ணாரே தவிர கடைசி நிமிஷத்தில் தடுத்து நிப்பாட்டிட்டார். அதுதான் சாயி. சரி, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாதீங்க, வருகிற வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு தீபம் சேனலில் முதல் நாள் பாராயணம் ஆரம்பிச்சிருவோம். அன்னையிலேருந்து தினமும் அடுத்தடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ஒவ்வொரு நாளாக நம்ம பாராயணம் செய்து ராம விஜயத்தை அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு முடிக்க போகிறோம். எல்லாரும் ஒன்றாக இணைவோம். சாயோட ஆசையை, விருப்பத்தை நிறைவேற்றி வைப்போம். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.